ஆடி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு தேனியில் உள்ள குச்சனூர் சனீஸ்வரர் பகவான் கோயிலில் திரளான பக்தர்கள் சுவாமி வழிபாடு நடத்தினர். முன்னதாக அங்குள்ள சுரபி நதியில் புனித நீராடிய பக்தர்கள் தீபம் பொறி வைத்து படித்தும் காக்கை வடிவிலான மண் சிலை வைத்தும் பக்தர்கள் பகவானை வழிபட்டனர். ஆடி சனிக்கிழமையை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் குச்சனூர் சனீஸ்வரர் பகவான் கோயிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மண்டல காவல்துறை கோட்டத்திற்கு உட்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் துணை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு குற்றங்களை கையாள்வது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார். இதில் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வடமதுரை அருகே தெருநாய் கடித்து குதறியதில் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள தாதி நாயக்கன்பட்டியில் சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்று அப்பகுதியைச் சேர்ந்த செல்லப்பாண்டி, வெள்ளைத்தாய், ஜோதி, பார்த்திபன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நபர்களை கடித்து குதறியுள்ளது. இதில் கை, கால் ஆகியவற்றில் பலத்த காயமடைந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். தொடர்ந்து அவர்களுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து வடமதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனி அருகே விவசாயி வளர்த்து வந்த 5 லட்சம் மதிப்பிலான சந்தனமரம் வெட்டி கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே TKN புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சேதுபதி தனது விவசாய நிலத்தில் சந்தன மரம், தேக்கு மரம், ஈட்டி மரம் உள்ளிட்ட பல வகையான மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வருகிறார். சேதுபதியின் விவசாய நிலத்தில் இரவு நேரத்தில் நுழைந்த மர்மநபர்கள் 3 சந்தன மரங்களை வெட்டி எடுத்து சென்றுள்ளனர். சந்தன மரங்கள் வெட்டப்பட்டது குறித்து ஆயக்குடி காவல் நிலையத்தில் சேதுபதி புகார் அளித்துள்ளார். வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மரத்தை வெட்டி சென்ற திருடர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி சேதுபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டையில் 2ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் கடந்த மாதம் 18ஆம் தேதி தமிழக முதலமைச்சரால் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைக்கப்பட்ட நிலையில் அகழாய்வு தொடங்கிய 26 நாட்களுக்குள் 424க்கும் மேற்பட்ட தொல்பொருள்கள் கிடைத்துள்ளது. கண்ணாடி மணிகள், கண்ணாடி வளையல்கள், இரும்பு பொருட்கள் மற்றும் செப்பு பொருட்கள் கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்று A22 என்ற அகழாய்வு குழியில் 4 செம்பினால் ஆன ஆணிகள் கிடைத்துள்ளது. முன்னதாக G27 எனும் அகழாய்வு குழியில் செம்பினால் ஆன 3 சென்டிமீட்டர் நீளமுள்ள அஞ்சனக்கோல் என்ற மை தீட்டும் குச்சி ஒன்று கிடைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.